வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் தரம் 10 கணிதம் அலகு 1 சுற்றளவில் சதுரம், செவ்வகம், முக்கோண தளவுருக்களின் சுற்றளவுகள் காணும் முறைகள் பற்றி பார்ப்போம். சுற்றளவு என்றால் மூடிய தளவுரு ஒன்றின் சுற்றி வரவுள்ள முழு நீளங்களையும் அளத்தல்தான் சுற்றளவு. நாங்கள் சுற்றளவை அளக்கிறதுக்கு ஒரே அலகுகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு மில்லி மீட்டரில் நாங்கள் ஒரு தளவுரு அளக்கிறோம்னா மில்லி மீட்டரில் மட்டும் அளக்க வேண்டும். மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் என்ற அலகுகளை நாங்கள் பயன்படுத்துவோம். ரைட், நாங்கள் முதலாவது தளவுருவாக பார்ப்போம் சதுரம். ஏபிசிடி என்ற ஒரு சதுரம் தந்திருக்கு. அதன் ஒரு பக்க நீளம் A சென்டிமீட்டர்னு தந்திருக்கு. இந்த சதுரத்தின் சுற்றளவை காண்றதுக்கு என்ன செய்யணும்? சுற்றி கூட்ட வேணும். அப்போ சுற்றி கூட்டணும்னா என்னென்ன பக்கங்கள் வரும்? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. ரைட், ஒரு பக்க நீளம் A சென்டிமீட்டர்னு தந்திருக்கு. A சென்டிமீட்டர், A சென்டிமீட்டர், A சென்டிமீட்டர், A சென்டிமீட்டர். ரைட், கூவலத்தையும் கூட்டினால் 4A சென்டிமீட்டர். அப்போ சதுரத்தின் சுற்றளவை காண்பதற்கான சமன்பாடு 4 தர ஒரு பக்க நீளம். ரைட், அடுத்த தளவுரு செவ்வகம். ஏபிசிடி என்ற ஒரு செவ்வகம் தந்திருக்கு. நீளம் A சென்டிமீட்டர் என்றும் அகலம் B சென்டிமீட்டர் என்றும் தந்திருக்கு. அப்போ இதன் சுற்றளவை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எல்லா பக்க நீளங்களையும் கூட்டுதல் வேண்டும். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. ஏபி பக்கத்தின் நீளம் A சென்டிமீட்டர், பிசி பக்கத்தின் நீளம் B சென்டிமீட்டர், சிடி பக்கத்தின் நீளம் எனது செவ்வகத்தின் எதிர்பக்கங்கள் சமன். ஆகவே ஏபி பக்கத்தின் நீளம் A சென்டிமீட்டர், டிஏ B சென்டிமீட்டர். சுருக்கினால் 2A சென்டிமீட்டர் சக 2B சென்டிமீட்டர். இதுக்குலேருந்து 2 பொதுவெடுத்தால் A சக B சென்டிமீட்டர். அப்போ செவ்வகத்தின் சுற்றளவை காண்பதற்கான சமன்பாடு 2 பிராக்கெட்டுக்குள்ள நீளம் சக அகலம். ரைட், அடுத்த தளவுரு நாங்கள் முக்கோணத்தை பார்ப்போம். ரைட், ஏபிசி என்ற முக்கோணி தந்திருக்கு. அந்த பக்க நீளங்களும் தந்திருக்கு. அப்போ சுற்றளவை காணுவோம் என்றால் சுற்றி கூட்ட வேண்டும். ஏபி சக பிசி சக சிஏ. ஏபி பக்கத்தின் நீளம் A சென்டிமீட்டர் சக பிசி பக்கத்தின் நீளம் C சென்டிமீட்டர், சிஏ பக்கத்தின் நீளம் B சென்டிமீட்டர். ஆகவே முக்கோணியின் சுற்றளவை காண்பதற்கான சமன்பாடு 3 பக்கங்களினதும் கூட்டுத்தொகை. ரைட், இதுடன் தொடர்புடைய வினாக்கள் பற்றி பார்ப்போம். முதலாவது கேள்வி, ஒரு பக்க நீளம் 8 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுரத்தின் சுற்றளவை காண சொல்லுது. ரைட், சதுரத்தின் சுற்றளவை காண்பதற்கான சமன்பாடு 4 தர ஒரு பக்க நீளம். நான்கு தர ஒரு பக்க நீளம் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். ஆகவே 8 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய சதுரத்தின் சுற்றளவு 32 சென்டிமீட்டர். இரண்டாவது கேள்வி, செவ்வக வடிவ காணி ஒன்றின் நீளம் 2.5 கிலோமீட்டர், அகலம் 1.8 கிலோமீட்டர் எனின் அக்காணியின் சுற்றளவை காண்க. நம்ம செவ்வகத்தின் சுற்றளவுக்கான சமன்பாடு என்னது?
2ஆல் பெருக்கோணும் நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி. இப்போ 2 நீளம் எவ்வளவு 2.5 கிலோமீட்டர் சக அகலம் 1.8 கிலோமீட்டர். வரும் விடை 8.6 கிலோமீட்டர். 3வது கேள்வி. ஒரு சமபக்க முக்கோணி ஒன்றின் ஒரு பக்க நீளம் 5 மீட்டரின் சுற்றளவை காண்க. முக்கோணி ஒன்றின் சுற்றளவை காண்றதுக்கு என்ன செய்யணும்? 3 பக்கங்களையும் கூட்டினா சரி. ரைட். சமபக்க முக்கோணி, ஆகவே எல்லா பக்கங்களும் சமன். 3 தர எத்தனை? ஒரு பக்க நீளம் 5 மீட்டர். ஆகவே இந்த முக்கோணியின் சுற்றளவு 15 மீட்டர். அடுத்த 4வது கேள்வியை பார்ப்போம். உருவில் காட்டப்பட்டுள்ள செவ்வக வடிவிலான காணியில் முக்கோண பகுதியை தவிர்ந்த ஏனைய பகுதியில் புல் வளர்க்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த முக்கோண பகுதியை விட்டு இந்த பகுதிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? புல் பதிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிக்கு புல் வளர்க்கப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி, காணியின் சுற்றளவை காண்க. செவ்வக வடிவ காணி 2 20 மீட்டர் சக 14 மீட்டர். சுருக்கினா 68 மீட்டர். 2வது கேள்வி என்ன கேட்டிருக்கிறான்? புல் வளர்க்கப்பட்ட பகுதியின் சுற்றளவை காண்க. A, B, E, C, D, A. இந்த பகுதியின் சுற்றளவு கண்டா சரி. ரைட். அந்த பகுதியின் சுற்றளவு இருபது மீட்டர். பிஇயின் நீளம் என்ன? இது ஒரு சமபக்க முக்கோணி. ஆகவே பிஇ 14 மீட்டர். பிசிக்கு சமம். 14 மீட்டர் ப்ளஸ் இசி 14 மீட்டர் ப்ளஸ் சிடி 20 மீட்டர் டிஏ 14 மீட்டர். இதை சுருக்கினால் 82 மீட்டர். 5வது கேள்வி. 40 மீட்டர் ஒரு பக்க நீளமுடைய இரு சமபக்க முக்கோணி வடிவிலான பூந்தோட்டத்தின் சுற்றளவு 150 மீட்டர் ஆகும். பூந்தோட்டத்தை மெட்டாக வரைந்து நீளங்களை குறிக்க. இந்த கேள்வியில் என்ன வந்திருக்குண்டா, இது சமபக்க முக்கோணியா. இப்போ இது சமபக்க முக்கோணி என்றால் 2 நீளங்கள் தந்திருக்கு. எங்களுக்கு 2 நீளம் தெரியும். 40 மீட்டர், இந்த பக்கமும் 40 மீட்டர். ஆனால் சுற்றளவு எவ்வளோ தந்திருக்கு? 150 மீட்டர். எங்களுக்கு இந்த பக்கத்தின் நீளம் தெரியாது. இதைத்தான் என்ன செய்யலாம்? காணணும். ரைட். சுற்றளவு சொல்லியிருக்கு எத்தனை? 150 மீட்டர். 2 பக்கம் 40 மீட்டர் சக 40 மீட்டர். அதோட எக்ஸ் என்ற பக்க நீளத்தையும் கூட்ட வேணும். 80 சக எக்ஸ். அப்போ மற்ற பக்கத்தின் நீளம் 150லேருந்து 80 கழித்து போட்டால் சரி.
மற்ற பக்கத்தின் நீளம் 70 மீட்டர். அப்போ எக்ஸ் சமன் 70 மீட்டர். அடுத்த வீடியோவில் வட்டத்தின் சுற்றளவு பற்றி பார்ப்போம். நன்றி.